வணக்க மக்களே, தலைக்கறி செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு உரித்து போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க, ஒரு 25 கிராம் இருக்கும். மிளகு, சீரகம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்கி வரட்டும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் ஒரு தக்காளி எடுத்துக்கணுங்க. ரொம்ப தக்காளி போடக்கூடாது, ஆட்டு தலைக்கு புளிப்பு ஏறிடும். காரமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஒன்றும் பதமாக வதங்கிருந்தால் எடுத்துக்கோங்க, மிக்சியில் அரைச்சிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டுங்க தலைக்கறி. அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு லவங்கம் 2 போட்டுக்கோங்க. அதிகமாக போடாதீங்க. வெங்காயம் போட்டு ஒன்றும் பாதியமாக வதங்கிருந்த அப்படியே கறி போட்டுருங்க. கறி போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே நல்லா தண்ணி விட்டு வந்ததுன்னா சூப்பராக வெந்து வந்துடுங்க. இது குக்கர்லலாம் போட வேண்டியதில்லை. நாங்கள் குக்கர்லவே கறி செஞ்சது இல்லைங்க. பருப்பு கூட ரொம்ப போட மாட்டோம். அந்த தண்ணி விட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலரி கொடுத்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுட்டு மசாலாவை போட்டுடலாங்க. மசாலா போட்டு கொஞ்ச நேரம் வெந்தாவே அவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடுங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல, குக்கரில் போட்டால் தான் வேகும் ஆட்டுக்கறின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு தான் தலைக்கறி குழம்பு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லை மிளகுத்தூள் போடுங்க. நான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது காரம் உப்பு எல்லாம். சூப்பராக வெந்து வந்துச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க குழம்பு. புதினா போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், இட்லி சுட சுட இட்லி தலைக்கறி. நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.